This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மத்திய கிழக்கில் கடந்த மாதம் மிகப்பெரிய மோதல் வெடித்திருந்தது. இஸ்ரேல் ஈரான் நாடுகள் நேரடியாக மோதிக்கொண்டன. அமெரிக்கா உள்ளே வந்து தாக்குதல் நடத்திய பிறகே அந்த மோதல் முடிவுக்கு வந்தது. இப்பொழுதுதான் அங்கு மெல்ல அமைதி திரும்பும் நிலையில் மீண்டும் ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வந்தது. குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் இடையேயான கடந்த மாதம் நேரடியாகவே மோதல் வெடித்தது. ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஈரானும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு அமெரிக்கா பங்கர் பஸ்டர் தாக்குதலுக்கு பிறகே மோதல் முடிவுக்கு வந்தது. இதற்கிடையே இஸ்ரேல் படைகள் இன்று திங்களன்று ஏமனின் சவுதி இலக்குகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தியது. சவுதி படைகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஹெடைடா, ராசிசா மற்றும் சாலிஃப் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரையில் உள்ள ராஸ் காண்டி மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை இஸ்ரேல் தாக்கியதாக அந்நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹவுதி பதிலடி தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. பதிலடியாக ஏமனில் இருந்து 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அவற்றை இடைமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் இதனால் எந்த ஒரு பாதிப்புகளோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பதை இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபர் மாதம் காசாவில் போர் தொடங்கியதில் இருந்து ஹவுதி படைகள் இஸ்ரேல் மீது செங்கடல் பகுதியில் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இது உலக வர்த்தகங்களை சீர்குலைத்துள்ளது. பாலஸ்தீனியர்களை ஆதரவாகவே இதுபோல் தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி குழு தெரிவித்துள்ளது. முன்னதாக ஹெடைடா அருகே சென்று கொண்டிருந்த கப்பல் மீது திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் கப்பலில் நீர் உள்ளே வர ஆரம்பித்ததால் கப்பல் குழுவினர் வேறு வழி இல்லாமல் கப்பலை கைவிட்டனர். இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் ஹவுதி தாக்குதல் போலவே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹவுதி உட்பட்ட அங்குள்ள பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு ஈரானிய ஆயுதங்களை வழங்கியதாக அமெரிக்கா உட்பட அனைத்து மேற்குலக நாடுகளும் குற்றஞ்சாட்டி வருகின்றன. இருப்பினும் அதை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்தே வருவது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.